ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 12 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல 11 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கவும். ஒரு ஆல்பா நியூமரிக் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து இல்லைன்னா எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும்? ஓகேங்களா? சோ தெளிவா பாத்துக்கோங்க. கேள்வி என்ன அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா, சோ இதோட வலதுபுறத்துல தொடங்கணும். ஓகேங்களா? சோ நார்மலா ஒரு சீரிஸ் இருந்தது அப்படின்னா, இப்ப எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதினாலுமே இல்ல கொஸ்டின் பேப்பர்ல வச்சாலுமே உங்களோட வலது கை வைங்க. ஓகேங்களா? சோ நார்மலா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட வலது கையும் இடது கையும் வைங்க. ஓகேங்களா? சோ வலது கை எந்த முனையில வருதோ அதுதான் வலது முனை. ஓகேவா? இதுவே இடது பக்கம் எந்த சைடு வருதோ அதுதான் இடது முனை. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து பாருங்க, இது 1 இது 2. சோ வலதுபுறம் தொடங்கினா இந்த சைடு தான் எடுக்கணும். கரெக்டா? சோ இந்த சைடு தான் எடுக்கணும். அப்ப 1 2 3 மூணாவதா இருக்கு இல்லையா, நம்பர் வந்தாலும் சரி லெட்டர் வந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல திங்கட்கிழமை எடுத்துக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப 5 அப்படிங்கிறது திங்கட்கிழமை. அடுத்து வர்ற மூணாவது பாருங்க 1 2 3 எல் அப்படிங்கிறது வாரத்தோட அடுத்தடுத்த நாள். திங்களுக்கு அப்புறம் என்ன, செவ்வாய். அடுத்து 1 2 3. சோ அடுத்து எஃப் பாத்தீங்க அப்படின்னா புதன். அடுத்து 1 2 3. எஸ் பாத்தீங்க அப்படின்னா வியாழன். அடுத்து 1 2 3. ஏ பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி. அடுத்து 1 2 3. கே பாத்தீங்க அப்படின்னா சனி. அடுத்து கே வந்துருச்சு. அடுத்து 1 2 3. எம் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வாரத்தோட ஒவ்வொரு நாளும் இப்படி வருதுன்னு சொல்லிட்டாங்க. சோ கேள்வி எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும்? சோ இந்த இடத்துல வியாழக்கிழமை என்ன வருது, எஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வியாழக்கிழமை. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ எந்த நாள் வரைக்கும் கேட்கறாங்களோ அது வரைக்கும் போட்டா போதும், இதெல்லாம் நீங்க எடுத்து எழுதணுங்கிறது கிடையாது. சோ பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்க சொல்றது வலது பக்கம். இப்ப எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா எது வலது எது இடது அப்படிங்கிறது மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும். சோ இந்த இடத்துல நார்மலா வலதுபுறத்தில் தொடங்கி அப்படின்னா முனையை தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். நார்மலா ஒரு சீரிஸ் இருக்கு அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, சோ இந்த கடைசி பாத்தீங்க அப்படின்னா வலது முனை, இந்த கடைசி பாத்தீங்க அப்படின்னா இடது முனை. ஓகேங்களா? சோ உங்களோட கையை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கையை நீங்க வந்து அந்த சீரிஸ் எண்ட்ல 2 எண்ட்லயும் கையை வச்சீங்க அப்படின்னா உங்களோட வலது கை எந்த சைடு இருக்கோ அது வலது முனை, இடது கை எந்த சைடு இருக்கோ அது இடது முனை. ஓகேங்களா? சோ தெளிவா புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மோனி ஷீலாவின் மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? ஓகேங்களா? சோ யாரு சொல்றாங்களோ அவங்களதுல இருந்து எடுத்துக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ பாருங்க, ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. யாரு சொல்றா, ஒரு பையன் சொல்றாரு. அப்போ அவரை இங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அவரோட மனைவி அப்படின்னா பக்கவாட்டுல தான் எழுதணும். சோ அவங்க வந்து பொண்ணு அப்படிங்கறதால சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகேவா? சோ அவரோட மனைவியோட சகோதரன் அப்படின்னா அவங்களோட ஜெனரேஷனே தான், அப்ப பக்கவாட்டுல எழுதணும். சோ அவங்க ஆண் அப்படிங்கறதால ஒரு ஸ்கொயர். சகோதரனோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ மனைவியும் பக்கவாட்டுல தான். இந்த மாதிரி 2 குறி போட்டோம் அப்படின்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். சோ அவங்க பெண் அப்படிங்கறதால ரவுண்டு. யாரு, ஷீலா தான். ஓகேங்களா? சோ ஷீலா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இப்ப இவர் தான் சொல்றாரு இல்லையா, சோ இவரோட மனைவியோட சகோதரனோட மனைவி தான் ஷீலா. மோனி ஷீலாவின் மகள். அப்போ ஷீலாவோட மகள் அப்படின்னா கீழே அடுத்த ஜெனரேஷன் கீழே வந்துரும். சோ மோனி வந்து ஷீலாவோட மகள். இப்ப சொல்லிட்டாங்களா? அடுத்து பாருங்க, மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? சோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மோனி என்ன வேணும்? இதுதான் வந்து கொஸ்டின். சோ பாருங்க, அண்ணனோ தம்பியோ சகோதரனோட பொண்ணு என்ன வரும், மருமகள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நீஸ் மருமகள். ஓகேங்களா? சோ அதோட சகோதரனோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இந்த ட்ரீயை வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க அந்த கொஸ்டினா ஃபுல்லா என்ன இருக்கு, யாருக்கு ரிலேஷன் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க,
கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும் போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிகச் சிறியதாக இருக்கும். ஓகேங்களா? சோ பாருங்க, கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் என்ன சொல்றாங்க, அதுக்குள்ள அப்படியே பெருக்க சொல்றாங்க. இதெல்லாமே பார்த்த உடனே ஈஸியா டிக் அடிச்சலாம், பெருக்க தான் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணுல உங்களுக்கு ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் கண்டிப்பா இருக்கிறதுலயே ஜீரோ, அதாவது கம்மியா இருக்கும். ஏன்னா ஜீரோவால எந்த நம்பரை பெருக்கினாலுமே உங்களுக்கு என்னதான் வரப்போகுது, ஜீரோ தான் வரப்போகுது. அப்ப இதுக்கான ஆன்சர் 901 தான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒருவேளை ஜீரோ வரலன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது இல்லையா, அதுக்கு மட்டும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்க ஒவ்வொரு நம்பரையும் அதுக்குள்ளேயே பெருக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப 728னா 7 2 8, 412னா 4 1 2, 901னா 901. ஓகேங்களா? சோ 901. அடுத்து 632னா 6 3 2. பாருங்க இது என்ன ஆகும், 8 7 56, 56 × 2 112. இது 4 2 8. இது ஜீரோவால பெருக்கும் போது 0. இது என்ன வரும் பாருங்க, 6 18, 18 2 36. இருக்கிறதுலயே மிகச் சிறியது தான் கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல மிகச் சிறியது என்ன, 0 தான். அப்ப 901 தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ ரொம்ப ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல 0 வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதுதான் சின்னதா இருக்க போகுது. ஏன்னா ஜீரோவால பெருக்கும் போது 0 தான் வரப்போகுது இல்லையா? சோ இதெல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒருவேளை 0 வரலன்னா இந்த மாதிரி போட்டு எது சின்னதோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சோ பின்வரும் தொடர்வரிசை குறிப்பின்படி 1 என்பது ஓடு, 2 என்பது நெல், 3 என்பது போ, 4 என்பது உட்காரு, 5 என்பது போரு, தொடர்வரிசை தொடரும் எனில் குறிப்பின்படி எது வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. இதுல அடுத்தடுத்து ஒரு ரிலேஷன் இருக்கு, அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சுதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சோ பாருங்க நான் ஈஸியா சொல்லி தரேன். பாருங்க 4 4 5 4 5 3 4 5 3 1 4 5 3 2, மறுபடியும் 4 5 4 5 3. அப்ப 4 5 3க்கு அப்புறம் என்னதான் வரும், 4 5 3 1ன்னு தான் வரும். சோ அதுக்கப்புறம் 4 5 3 1 2ன்னு வரும். சோ புரியுதுங்களா? சோ அப்ப இந்த தொடர் வரிசை தான், இப்படிதான் இதோட ரிலேஷன் இருக்கு. சோ கண்டிப்பா அடுத்து என்னதான் வரணும், 1 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். ஆனா 1க்கு ஓடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரன் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சோ அந்த ரிலேஷன் தான், இந்த தொடர் வரிசை எதை பொறுத்து அப்படியே மாறுது அப்படிங்கிறது தான். பாருங்க 4, அடுத்து 4 கூட 5 சேர்ந்து வருது, அடுத்து 4 45 கூட 3 சேர்ந்து வருது, அடுத்து 453 கூட 1 சேர்ந்து வருது. புரியுதுங்களா? சோ இந்த பேசிஸ்ல தான் இது இந்த தொடர் வரிசை இருக்கு. அப்ப அடுத்து கண்டிப்பா 1 தான் வரும். சோ அப்ப ஓடு அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பட் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். பாருங்க இதுதான் கடைசி கொஸ்டின். ஓகேங்களா? சோ முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம், அதாவது 7 AM, முற்பகல் அப்படின்னா AM கரெக்டா, பிற்பகல்னா PM. சோ 7 AMக்கு அப்புறம் ஒரு 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ உட்காந்து என்ன பண்ணணும், 7 8 9 10 11 இப்படி என்னன்னு வச்சுக்கோங்களேன், டைம் பத்தாது, எக்ஸாம் டைம் பத்தாது. சோ என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்க 7 மணி AM. ஓகேங்களா? சோ 2 இடத்துல வரும் இல்லையா, 7 அப்படிங்கிறது 2 இடத்துல வரும். ஒண்ணு 7 AM வரலாம், இல்லைன்னா 7 PM வரலாம். இந்த 2 வரும் இல்லையா? சோ 100 அப்படிங்கறதால கண்டிப்பா மறுபடியும் அந்த 7 AM அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதோட கம்மியா அப்படின்னா நம்ம 7 PM ஆவது எடுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப 7 AM, இப்போ 7 AM அப்படின்னா எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 7 AM வரும், 24 மணி நேரம் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா 24 மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு 7 AM வர்றதுக்கும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த 100ல 100 இருக்கு இல்லையா, அந்த 100 24ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை 7 AM வருதோ அது எல்லாமே டிவைட் ஆகி வந்துடும். பாருங்க எத்தனை டைம் போடலாம், 4 டைம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 96ன்னு வரும், மீதி 4. இந்த மீதின்னு வருது இல்லையா, இந்த மீதிய இந்த 7 AM இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன டைமிங் வருதுன்னு பாருங்க. இப்போ 7 AM இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம், அப்போ 8 AM 9 AM 10 AM
11 AM. இது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11 AM. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே 7 கூட 4 கூட்டி 11ன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ 11 அப்படிங்கிறது 4 மணி நேரம் தான். 12க்கு அப்புறம் 12க்கு அப்புறம் போனாதான் அது PM. ஓகேங்களா? அப்ப காலையிலேயே தான். ஸோ 11 AM அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 100 அப்படிங்கறதால நான் 24ஆல டிவைட் பண்ணேன். இதுவே கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வந்து 43, 53 இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க 24ஆல டிவைட் பண்ணாலும் சரி, 12ஆல டிவைட் பண்ணாலும் சரி, அது உங்க இஷ்டம் தான். பட் 12ஆல டிவைட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா PM AM மாறி மாறிதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1ன்னு வந்தா PM, 2ன்னு வந்தா AM அந்த மாதிரி மாறும். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ நிறைய டைமிங் 100, 50 இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னா 150, 200ன்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அது 24ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ 24ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி என்ன வருதோ அந்த மீதியை இந்த 7 கூட கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன டைமிங் கொடுக்குறாங்களோ அது கூட கூட்டிக்கோங்க. கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 அதாவது 11:59 வரைக்குமே AM தான். அதுக்கப்புறம் வந்தாதான் அது PM. அப்போ அதை பொறுத்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இந்த சம் எல்லாமே அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப சிரமப்பட வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமிங் எப்போ வரும்? எல்லா டைமிங்குமே ஒரு டைமிங்க்கு அப்புறம் மறுபடியும் அதே டைமிங் வரதுக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ அதை வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம். புரியுதுங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.